ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பைத்தானில் வந்து கண்டிஷன்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இஃப் கண்டிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இஃப், எலிஃப், எல்ஸ், இது மூணுத்தை பற்றி பார்ப்போம். ஓகே, மூணு தான் இருக்குது கண்டிஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா. ஓகே, ஸோ இப்போது கண்டிஷன்ஸ் நீங்கள் எதுக்கு போகணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது இப்படி இருந்தால் இதை பண்ணு அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்கு உங்களுக்கு கண்டிஷன்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு பேசிக்காக வந்துட்டு ஒரு சின்னதாக ப்ரோக்ராம் எழுதுவோம். இப்போ என்கிட்ட ஒரு வேரியபிளில் நான் ஏன்ற ஒரு வேரியபிள்குள்ளே 10 அப்படின்ற ஒரு வேல்யூஸை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ பின்ற ஒரு வேரியபிள்குள்ளே 15என்ற ஒரு வேல்யூஸை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நான் கண்டிஷன் செக் பண்ணுறேன். ஸோ இஃப் ஏ கிரேட்டர் தென் பி, ஸோ ஏ வந்துட்டு பியை விட பெருசான்னு கேட்குறேன். ஸோ இப்போது இருந்தால் எனக்கு ட்ரூன்னு பிரிண்ட் பண்ணணும். ஸோ இல்லை அப்படின்னா எல்ஸ் பார்ட். ஓகே, ஸோ இல்லை அப்படின்னா எனக்கு ஃபால்ஸ் அப்படின்னு ரன் பண்ணணும். ஓகே, ஸோ ரன் பண்ணுவோம். ஸோ ஓகே, ரன் பண்ண பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூன்னு சொல்லுது. ஓகே, ஸோ இதே வந்துட்டு நான் கண்டிஷனை சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, இப்போது ஏ பெருசு பியை விட ஏ பெருசா அப்படின்னு கேட்குறேன். ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ். ஓகே ஓகே இதே இப்போது எலிஃப் கண்டிஷன் வச்சு செக் பண்ணுவோம். ஸோ எலிஃபில் நீங்கள் இன்னொரு கண்டிஷன் கொடுத்துக்கலாம். ஓகே, எலிஃப்ன்றது எதுக்கு அப்படின்னா, இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் இந்த கண்டிஷனை செக் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஓகே பிரிண்ட் பி. ஸோ இப்போ இதை வந்து சேஞ்ச் பண்ணிப்போம். இது வந்து இஃப் பிளாக், இது வந்து எல்ஸ் பிளாக்னு வச்சுப்போம். ஓகே, இது வந்து எலிஃப் பிளாக். ஓகே, இப்போ எந்த பிளாக்குள்ளே போகுதுன்னு பார்ப்போம். ஸோ ரன் பண்ணுவோம். ஸோ ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா எலிஃப் பிளாக்குள்ளே வந்திருக்கு. ஸோ ஏன் அப்படின்னா இந்த கண்டிஷன் தான் ட்ரூ. ஓகே, இப்போது இன்கேஸ் இப்போ இதுவும் ட்ரூ இதுவும் ட்ரூ, எந்த கண்டிஷனுக்குள்ளே போகுன்ற மாதிரி ஸ்டார்டிங்கில் பிகினர்ஸாக இருக்கும்போது நீங்கள் ப்ரோக்ராம் கற்றுக்கிட்டு இருக்கும் போது உங்களுக்கு ரொம்பவே குழப்பம். ஸோ எந்த கண்டிஷனுக்குள்ளே போகும், ரெண்டுமே ஒர்க் ஆகுமா இல்லை எப்படி ஒர்க் ஆகுன்றது உங்களுக்கு டவுட்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இதுக்குள்ளே போயிடும், அதோட முடிஞ்சிடும். ஸோ ஓகே, மிச்சம் ரெண்டுத்துக்குள்ளேயும் கண்டுக்காது. ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணுவோம். இஃப் பிளாக். ஓகே, இதுவும் ட்ரூ தான், பட் ஆனால் இதுக்குள்ளே வராது. ஸோ ஒன்ஸ் இதுக்குள்ளே வந்துடுச்சு அப்படின்னா இதுக்குள்ளே ரெண்டுத்துக்குள்ளேயும் போகாது. ஓகே, இப்போ ரெண்டுத்தையும் ஃபால்ஸ் ஆக்கி விட்றேன். ஓகே, இப்போ ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபால்ஸ். ஓகே, ஸோ இப்போது இந்த கண்டிஷனும் ஃபால்ஸ் இந்த கண்டிஷனும் ஃபால்ஸ் அப்படின்னா அதுக்காக தான் நம்ம எல்ஸ் பிளாக் யூஸ் பண்ணுவோம். ஓகே, கொடுக்குற கண்டிஷன்ஸ் எல்லாமே ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இதை பண்ணு அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எல்ஸ் பிளாக் இருக்கும். ஓகே, ஸோ பேசிக்காக வந்துட்டு ஒரு கண்டிஷன்ஸ் வந்து இப்படி தான் ஒர்க் ஆகும். ஓகே ஓகே இப்போது பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்னும் சில ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருக்குது இதில். ஸோ அதை பற்றி பார்ப்போம். இதில் வந்துட்டு ஈக்குவலுக்கு டபுள் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. டபுள் ஈக்குவல் இது என்ன பண்ணோன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இல்லைன்றதை செக் பண்ணும். ஈக்குவலாக இருந்தால் ஈக்குவல் அப்படின்னு சொல்லணும். ஓகே, இல்லை அப்படின்னா print not equal அப்படின்னு சொல்லணும். ஓகே ஓகே ரன் பண்ணுவோம். ஸோ ஓகே பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஈக்குவல்னு சொல்லுது. ஓகே, இப்போ நான் ஈக்குவலான ஒரு வேல்யூ தரேன். ஸோ ஏலியன் 10 இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் அப்படின்னு சொல்லுது. ஓகே ஓகே இதே மாதிரி உங்களுக்கு நாட் ஈக்குவலும் இருக்குது. நாட் ஈக்குவலுக்கு இப்படி போடுவாங்க. இப்போ நான் வந்துட்டு ரெண்டுமே நாட் ஈக்குவலாக, அதாவது ஈக்குவலாக இல்லையான்னு கேட்குறேன். ஸோ ஆமாம் அப்படின்னு சொல்லும். ஓகே, ஈக்குவல் அதாவது நாட் ஈக்குவல்ன்றதை மேலே போட்டுக்கணும். ஓகே, இப்போது நாட் ஈக்குவலாக இல்லை அப்படின்னா ஈக்குவல்னு சொல்லணும். ஓகே, ஸோ இப்போது இதுக்கு 10ன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈக்குவல்னு சொல்லுது. ஓகே,
ஓகே, இதே மாதிரி இப்போது இதில் இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம் இஃப் கண்டிஷனில். ஸோ அதை பற்றி பார்ப்போம். என்கிட்ட வந்துட்டு இப்போ ஒரு லிஸ்ட் இருக்குதுன்னு வச்சுப்போம், ஒரு ஃப்ரூட்ஸ் லிஸ்ட் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். ஃப்ரூட்ஸுன்ற ஒரு வேரியபிள்குள்ளே நான் சம் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறேன். ஆப்பிள், ஆரஞ்ச், மேங்கோ அப்படின்ட்டு ஒரு மூணு ஃப்ரூட்ஸாக ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த இன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த வேல்யூ வந்து இதுக்குள்ளே இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இன், நாட் இன் ரெண்டு இருக்குது. ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஆப்பிள் வந்துட்டு இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கான்னு கேட்குறேன். ஓகே, ஆப்பிள் வந்துட்டு இந்த லிஸ்ட்டில் இருக்கான்னு கேட்குறேன். ஸோ கண்டிஷன் வந்துட்டு ட்ரூ. ஓகேவா? ஸோ ஃபவுண்ட் அப்படின்ட்டு ஒரு வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறேன். ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணுவோம், ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லுது. ஓகே, இதுவே வந்துட்டு நான் இப்போ ஆப்பிள்ஸ் அப்படின்னு போடுறேன். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இல்லை அப்படின்னா எனக்கு நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகே, இதுவே இப்போ பார்த்தீங்கன்னா நாட் இன் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. ஓகேவா? இல்லை அப்படின்னா எனக்கு வந்துட்டு அதாவது இல்லையான்னு கேட்குறேன். அதாவது ஆப்பிள்ஸ்ன்றது வந்துட்டு ஃப்ரூட்ஸில் இல்லையான்னு கேட்குறேன். ஆமாம், ட்ரூ. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு நாட் ஃபவுண்டுன்னு வரணும். இருந்துச்சு அப்படின்னா ஃபவுண்ட் அப்படின்னு வரும். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஃபவுண்ட் வருது. இப்போ இது ஆப்பிள் போடுறேன். ஆப்பிள் வந்துட்டு இதில் இருக்குது. ஸோ அப்போது இந்த கண்டிஷன் பாஸ். ஸோ எல்ஸ்குள்ளே வரும். ஸோ ஃபவுண்ட் அப்படின்ட்டு வரும். ஓகே, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இன்னுக்கும் நாட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இஸ், நாட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ரேட்டர் இருக்குது. இது என்ன பண்ணணும்னு பார்ப்போம். இப்போ என்கிட்ட L1 ஒரு வேரியபிள் இருக்குது. ஸோ இதில் ஒரு 3 வேல்யூஸை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஓகே, இதே மாதிரி L2 ஒரு வேரியபிள் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னு பாருங்கள். இஃப் L1 இஸ் L2 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, ரெண்டு மெமரி அட்ரஸையும் கம்பேர் பண்ணும். ஸோ மெமரி அட்ரஸை செக் பண்ணுறதுக்கு நம்ம ஐடி அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஐடி ஆஃப் L1, ஐடி ஆஃப் L2 இது ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெமரி அட்ரஸ் வருது இல்லை, இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி ஈக்குவலாக செக் பண்ணணும். ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரூன்னு சொல்லும், இல்லைனா ஃபால்ஸ் சொல்லும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ என்ன வருதுன்னு பார்ப்போம். இஃப் L1 இஸ் L2, ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். இருந்துச்சுன்னா எனக்கு அட்ரஸ் வந்துட்டு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை அப்படின்னா அட்ரஸ் நாட் ஈக்குவல் அப்படின்னு வச்சுக்கோங்க. அட்ரஸ் நாட் ஈக்குவல். ஓகே, ஸோ இதை ரன் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வந்து நாட் ஈக்குவல் அப்படின்ட்டு சொல்லுது. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் எப்படி போடுறதுக்கும் இன்னொரு இது வழி இருக்குது. ஐடி ஆஃப் ஈக்குவல் இப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இஸ் ஆப்ரேட்டர் இந்த வேலையை தான் பண்ணுது. ஓகேவா? ஸோ இது ரன் பண்ணிங்கன்னா நாட் ஈக்குவல் தான் சொல்லலாம். ஓகே, ஸோ ஓகே, இப்போ நம்ம இஸ் வச்சே பண்ணுவோம். இஸ் ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா நாட் அட்ரஸ் வந்து நாட் ஈக்குவல்னு சொல்லுது. ஓகே, இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, L1 வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக L2க்கு அசைன் பண்ணுறேன். ஸோ இப்போது இதை ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அட்ரஸ் ஈக்குவல்னு சொல்லுது. ஏன் அப்படின்னா நான் L1 ஸ்ட்ரைட்டாக L2க்கு அசைன் பண்ணிட்டேன். இப்போ அதனோட மெமரி அட்ரஸும் பார்த்திங்க அப்படின்னா ஐடி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஓகே, ஸோ இஸ் வந்துட்டு மெமரி அட்ரஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா அட்ரஸ் வந்து ஈக்குவல் அப்படின்றது, அதாவது மெமரி அட்ரஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா கண்டிஷன் ட்ரூ, அதாவது ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா L1 இஸ் L2ன்னு போடுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள், ட்ரூ அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூ, ஸோ அட்ரஸ் ஈக்குவல் அப்படின்றத சொல்லுது. ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இப்போது
கண்டிஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணணுன்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் நெஸ்டட் கண்டிஷன் மட்டும் பார்த்துடலாம். அதாவது நெஸ்டட் இஃப் அப்படி போடுவாங்க. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுன்றதை பற்றி பார்த்துருக்கோம். இப்போது ஏ ஈக்குவல் டு சரி ஏ ஈக்குவல் டு 10ன்னு ஒரு வேல்யூ வச்சுருக்கேன், பி ஈக்குவல் டு 5ன்னு ஒரு வேல்யூ வச்சுருக்கேன். ஓகே, இப்போ கண்டிஷன் செக் பண்ணுறேன். ஏ கிரேட்டர் தென் பி, அதாவது பியை விட ஏ பெருசான்னு கேட்குறேன். ஓகே, கண்டிஷன் ட்ரூ. இப்படி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணுற மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ ஒரு லிஸ்ட் இருக்குது. ஸோ அந்த லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு சம் கேரக்டர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோம். ஏ பி சி. ஓகே, ஒரு 3 வேல்யூஸை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போ பியை விட ஏ பெருசாக இருந்துச்சுன்னா எனக்கு இன்னொரு கண்டிஷனை செக் பண்ணு. அதாவது ஏ வந்துட்டு இந்த எல்லில் இருக்கான்றதை செக் பண்ணு. இருந்துச்சுன்னா ஏ ஃபவுண்ட் அப்படின்னு போட்டுருக்கோம். இல்லை அப்படின்னா எனக்கு ஏ நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த கண்டிஷன் ட்ரூ. ஓகே, ஸோ இது ஒரு பிளாக். ஓகேவா? ஸோ இந்த பிளாக்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் எழுதிக்கலாம். ஓகேவா? என்ன கண்டிஷன்ஸ், லூப்பிங் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கண்டிஷன்ஸில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, முன்னாடி சொல்ல மறந்துட்டேன். இது மற்ற லாங்குவேஜ் மாதிரி இல்லாமல் இப்போது இதில் எப்படி இருக்குன்னா, இஃப் கண்டிஷன் கொடுப்போம், லாஸ்ட்டில் ஒரு கோலன் வச்சு டெர்மினேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த கோலன் வச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 4 ஸ்பேஸ் வந்துட்டு விடணும். ஓகே, ஸோ மோஸ்ட்டாக அதுவே எடுத்துக்கும். நீங்கள் என்ன நான் ஆட்டம் எடிட்டர் எப்படி இன்ஸ்டால் பண்ணணுன்றதை பற்றி ஃபஸ்ட்லேயே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள். ஸோ இந்த ஆட்டம் எடிட்டர், சப்ளைன் டெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அதுவே 4 ஸ்பேஸ் வந்து எடுத்துக்கும். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஒரு டேப் கொடுத்துக்கலாம். ஓகே, டேப்ன்றது ஒரு 4 ஸ்பேஸை மென்ஷன் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ இந்த பிளாக்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் எழுதிக்கலாம். ஓகே, இந்த கண்டிஷன் ட்ரூ. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இந்த பிளாக்கில் வந்துடும். இது ஒரு தனி பிளாக். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா இங்கே ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இதுக்குள்ளே போகும், இல்லைன்னா இதுக்குள்ளே போயிடும். ஓகே, ஸோ இப்போ இந்த கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூ. ஸோ இப்போ எனக்கு ஆன்சர் என்ன வரும்? ஏ ஃபவுண்ட் அப்படின்ட்டு வரும். ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஃபவுண்ட் அப்படின்ட்டு வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிஷன்ஸ் புரிஞ்சது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கான்செப்ட் பார்க்கலாம். ஓகே, பாய்.